ஹாய், வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம இந்த டாவோட மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபோர்த் மாத்ரா இது முடிச்சாச்சுன்னா இன்னும் ஒரே ஒரு மாத்ரா தான் இருக்குன்னா. ஸோ நம்ம இந்த ஃபோர்த்து டாவை பார்க்கலாம். நான் அப்போவே சொன்னேன், டா இட்ட டா இட்ட அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க அந்த ஒரு சாங் வே. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டா ஸ்பீடாக போகலாம். மாத்ராஸ் வந்து போரிங்காக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். 13 லெட்டர்ஸ், ஒவ்வொரு சவுண்டுக்கும் 13 மாத்ராஸ் வரணும். ஸோ கீழே உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனோட கொடுக்கும்போது நான் இன்னொரு தடவை எழுதுகிறேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த சார்ட் மெத்தட் காட்டியிருப்பேன் இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் டெய்லி ஒரு தடவை இங்கேருந்து அங்கே போகும்போது, இல்லை அவங்க படிக்க உட்கார ரூமில் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அவங்க அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகும்போது திரும்ப அங்கே வரும்போது அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஞாபகம் இருக்கும். வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் மைண்டில் வரும். அதுக்காக தான் நான் அந்த வே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நான் மாத்ராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். என் பொண்ணுக்காக நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோஸில் ஒரு தடவை நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டஹ். ஓகேவா? ஸோ இதுதான் டா. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு தெரியும் இல்லையா? டா சி போட்டுட்டு உள்ள ஒரு சுழி. இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சுழியோட நிறுத்திக்கணும். இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்தா தா. இது வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் படிப்போம். ஏன்னா அடுத்த வீடியோ நான் வரும், அதுக்கு அடுத்த செட்டு தா 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 இத்த தா இத்த. ஸோ அதில் வந்து இந்த தா வரும். ஸோ நம்ம அந்த தான் இது லெட்டரை மாறக்கூடாது. ஸோ அந்த இதனால தான் நான் இது தெளிவாக சொல்கிறேன். டா டா டி டி. எப்போதுமே ஈங்கிற வாய்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் அப்புறம் எழுதணும். என்னோட லைன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக எழுதுறதுனால எனக்கு அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் அதுதான் வே ஆஃப் கரெக்ட் ரைட்டிங். டி டூ டூ ட்ரு டே டை டோ 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 டவ் டம் டஹ். ஓகேவா? ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அது கொஞ்சம் வேர்ஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக எழுதுறதுனால. ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டா. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் செட்டில் ஃபோர்த் லெட்டரோட மாத்திரா. ஸோ இன்னும் ஒரு லெட்டர் தான் இருக்குன்னா அதுக்கு அடுத்தால அடுத்த செட்டு போயிடலாம். தா இத்த தா இத்த தா நா. ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை நான் இந்த இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் லாஸ்ட் என்னோட அந்த இந்த டாக்கு முன்னால் உள்ள டா வீடியோவில் கா இக்க கா இக்க ஞா சா இச்ச ஜா இச்ச ஞா டா இட்ட டா இட்ட நா தா இத்த தா இத்த நா. இது இந்த ஃப்ளோவில் படித்தாதான் ஈஸியாக படிக்க முடியும். யா ரா லா வா ஷா சா சா ஹா த்ரா ஞா ஞா. அதுதான் அந்த வே. ஸோ நம்ம ஹா வரைக்கும் குழந்தைங்க பைஹார்ட் பண்ணால் போதும். அதுக்கு அப்புறம் உள்ள அந்த காம்பினேஷன் லெட்டர்ஸ் வந்து மாத்ராஸ் ரொம்ப கிடையாது. ஸோ நான் அந்தந்த லெட்டர்ஸ் வரும்போது நான் தெளிவாக சொல்கிறேன், எது சைலண்ட் மாத்ரா, எது சைலண்ட் இல்லாத மாத்ரா, கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் எதுன்னு சொல்கிறேன். என்னோட சின்ன சின்ன டிப்ஸை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ அது உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவைஸ் போயிட்டு வந்துடலாமா? சரி வாங்க போகலாம். டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டவ் டம் டா. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாத்ராஸ் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள தனியாக ட்ரை பண்ண வைங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.